இளைஞர்களை பொறுத்தவரை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் இளைஞர்களை வேலைவாய்ப்புக்கு உருவாக்குவோம், அவர்களுக்கு தகுந்த திறன் வளர்ப்போம் என்பதை போன்று உள்ளதை தவிர வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அரசு சொல்வது போல் கடந்த 7 ஆண்டுகளிலே 1,40,000 புத்தொழில்கள் தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இருக்கும் தொழில்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த வாய்ப்புகளை உடனடியாக ஏற்படுத்தக்கூடிய முடியும். அதற்கு உண்டான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டிலே இன்னும் டீட்டெயில்டாக படித்தால்தான் தெரியும் இருக்கின்றனவா என்று. புதிதாக கிளஸ்டரை உருவாக்குவதோ, தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதோ, எக்கனாமிக் ஜோன்ஸை உருவாக்குவதோ தொழிற்துறையை வளர்த்து விடாது. மக்கள் எதிர்பார்த்தது, இப்போ திருப்பூருக்கு போனீங்கன்னா காட்டன் பிரைஸினுடைய விலை நிர்ணயத்தை மானிட்டர் செய்யணும்னு சொன்னாங்க, காணோம். இம்போர்ட் டியூட்டியிலிருந்து பழைய முறைக்கு கொண்டு போகணும்னு கேட்டிருந்தாங்க காட்டன்ல. அதை பற்றிய அறிவிப்பு இதுவரை வரவில்லை. அப்ப செக்டோரியல் வைஸ் இவர்களது இன்சென்டிவை இன்னும் களம் இறக்கவில்லை. அப்ப அதை பற்றிய ஒன்று யோசனை இல்லாமல் இருக்கிறதா, அல்லது அலோகேஷன் இல்லாமல் இருக்கிறதா, அல்லது இதனுடைய பிரச்சனையை அரசு உணரவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமான்னு தெரியாது. இவை எல்லாமே நடைமுறையில் இருக்க போகிற சிக்கல்கள். இவை களையப்படாவிட்டால் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட முடியாது. இப்போ நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறோம். அடுத்த கட்டம் ஸ்கில்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மாறிவிடுவோம். அப்ப திறன் இருக்கும், வேலை இருக்காது. இப்ப திறனும் இல்லை, வேலையும் இல்லை. அப்ப திறனை மட்டும் வளர்ப்பது நமது நோக்கமாக இருக்க முடியாது, வேலைதான் நமது நோக்கமாக இருக்க முடியும். சார், அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. ஆந்திரா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டம்னு சொல்லி 15,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க சார். ஆந்திரா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காகவே மற்ற மாநிலத்துக்கு அந்த மாதிரி ஒதுக்குற மாதிரி தனியா தெரியல. அதே மாதிரி பீகாருக்கு மட்டும் சாலை அமைக்க 26,000 கோடி. பீகார்ல புதிதாக விமான நிலையம், அதே மாதிரி புதிய மெடிக்கல் காலேஜ் கொண்டு, இந்த ரெண்டும் கூட்டணி கட்சிங்கிறதுனால அப்படி தனியா பார்க்கப்படாத சோசியல் மீடியாவில் நிறைய காசு போட்டுருக்கு. அதை பத்தி உங்களுக்கு பார்வை? வேறு வழி இல்லை. இன்றைக்கு அரசு கேள்வி பதிவாயிருக்காரு சார். நீங்க அந்த கேள்வி சொல்லி ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட விமர்சனம் வைக்கப்படுது. இந்த பட்ஜெட்டிலே ஆந்திராவிற்கு ஒரு 15,000 கோடி, பீகாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் குறிப்பாக இந்த மாநிலங்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த நிதியை வழங்குவதும் என்று சொன்னது மற்ற மாநிலங்களை குறைவாக மதிப்பிடுகிறோமோ என்று தோன்றுகிறது. ஏன் இந்த 2 மாநிலங்கள் மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றே மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்திற்கு தேவையான சில திட்டங்களை கேட்டு அதை பற்றி குறிப்பு கொடுத்திருந்தார். அதை பற்றிய எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் தங்களது தேவைகளை உணர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் ஏன் இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டும் இந்த சலுகைகள் அல்லது இதை ஏற்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது இது அவர்களது காலத்தின் கட்டாயத்தை உணர்த்துகிறது. ஒரு மாநிலத்திற்கு நல்லது செய்வது தவறு என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். அந்த மாநிலத்திற்கு செய்யும் நல்லது எல்லா மாநிலத்திற்கும் சென்று அடைய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. அப்போ ஒருத்தருக்கு பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணாத பொழுது ஏன் அவர்களுக்கு பண்ணவில்லை என்ற கேள்விதான் அதிகமாக இருக்குமே தவிர இவர்களுக்கு கொடுத்ததை விட இதுதான் பேசப்படும். பார்க்கணும் சார். இப்ப இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நன்மைனா என்ன, ஏதாவது இருக்கா? என்னென்ன இருக்கு சார்? இல்ல என்ன எதிர்பார்த்தோம் தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ இல்ல ஒரு சாதாரண பொதுமக்களோ என்ன எதிர்பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ்நாடு? குறிப்பாக இந்த பட்ஜெட்டிலே தமிழகத்திற்கு என்று ஏதாவது ஒரு நல்ல திட்டமோ நல்ல அறிவிப்போ அல்லது தமிழகத்தினுடைய நிதி ஆதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சில செயல்கள் இருக்குமா என்று ஆழமாக பார்க்கும் பொழுது
அப்படி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அரசிடமிருந்து, தமிழக அரசிடமிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. மெட்ரோ திட்டத்திற்கு எங்களுக்கு நிதி தாருங்கள், புயல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தில் பங்கு கொடுங்கள், கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு லோன் கொடுங்கள் அப்படின்ற சில கோரிக்கைகள், நியாயமான ஒரு கோரிக்கைகள். தமிழகம் ஒரு இண்டஸ்ட்ரியல் சார்ந்த மாநிலம். தமிழகம் தங்களது பங்களிப்பை மிகச் சிறப்பாக அதிகமாக மத்திய அரசுக்கு தருகிறது என்ற அடிப்படையிலே ஒரு ரூபாய் கொடுக்கும் பட்சத்தில் 29 காசுகள் தான் வருகிறது என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது இவர்கள் இந்த பட்ஜெட்டிலே அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருவது நியாயமானது. அதை ஒதுக்கி இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான குறிப்பிட்ட தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்காக ஒரு பாலிசியே வரவில்லை. தமிழகத்திலே மிக அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காக அவர்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. தமிழகம் ஒரு ஏற்றுமதி சார்ந்த ஒரு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான ஒரு கட்டமைப்பு, அது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், சீ போர்ட்டாக இருக்கலாம், ரோடுகளாக இருக்கலாம், டவுன்ஷிப்பாக இருக்கலாம், நகர்ப்புற கட்டமைப்பாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், அனைத்து வகையிலும் இவர்களது தேவைகள் அதிகம். அந்த தேவைகளுக்கு ஏற்ற சில மானியங்களையும் சில நிதி ஆதாரங்களையும் இந்த பட்ஜெட் வழங்கியிருந்தால் நன்றாக படிக்கும் மாணவரை ஊக்குவிப்பது போல ஆகும். இப்போ குறைவாக மார்க் வாங்குபவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம், தேவைதான் அது. ஆனால் அதே நேரத்திலே நன்றாக படிப்பவர்களையும் நம்ம ஒரு மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் ஆசிரியரின் கடமை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.